நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட சில அவமானங்களையும் வேதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க. சார், அதாவது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு மிகப்பெரிய அளவில் சோதனையை சந்தித்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க சார். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, சீட்டு பணம் போட்டு நிறைய ஏமாந்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏழை சீட்டை நடத்தி அதில் வந்து நிறைய லாஸ் ஆகிருப்பாங்க சார். இவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்லும் இந்த அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சீட்டு பணம் நடத்துறது, சீட்டு போட்டு ஆசைப்பட்டு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க சார். உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் தான் வந்து பணபரஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா? அந்த 2ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி கூட தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது சார். 8ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சில அவமானங்களையும் பெரிய பண இழப்பை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். இவர்களெல்லாம் பண இழப்பு கண்டிப்பா இருக்கும் சார். அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்துல கன்னி ராசி மற்றும் விருச்சிக ராசி மற்றும் மீன ராசிகள்ல சுக்கிரனோ அல்லது குருவோ அமர்ந்து இருக்கக்கூடாது. ஏனென்றால் கால புருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி ராசியா வரும், கால புருஷனுக்கு 8ஆம் வீடா அந்த விருச்சிக ராசி வரும், கால புருஷனுக்கு 12ஆம் வீடா மீன ராசி வருவதால் இந்த இடங்களில் கால புருஷனுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் அமர்ந்து இருக்கக்கூடாது. கால புருஷனுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி கன்னி ராசிலேயோ மீன ராசிலேயோ விருச்சிக ராசிலேயோ அமர்ந்து இருக்கவே கூடாது சார். ஆனால் தான் குரு சுக்கிரன் அமர்ந்து இருக்கக்கூடாது இந்த இடங்கள்ல உங்க ஜாதக கட்டத்துல சார். அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்துல சுக்கிரன் கேது அமர்ந்திருக்கா, குரு கேது அமர்ந்திருக்கா, அல்லது 2ஆம் வீட்டதிபதி உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் கேதுவுடன் மிங்கில் ஆகி இருக்கவே கூடாது. 2ஆம் வீட்டதிபதி கேது கூட மிங்கில் ஆகிருக்க கூடாது. சுக்கிரன் கேது இணைவு பெற்றிருக்க, குரு கேது இணைவு பெற்றிருக்க. இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சீட்டு பணம் நடத்துறது, பிஸ்னஸ் பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது சார். நீங்களாம் இந்த வேலைக்கு போகவே கூடாது சார். 2-8 தொடர்பு உங்க ஜாதக கட்டத்தில் வந்துட்டாவே மிகப்பெரிய அளவில் பண இழப்பீடு சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். 2-8 தொடர்பு வரவே கூடாது சார். அப்படி வந்தது என்றால் நீங்க தொழில் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சீட்டு பணம் நடத்துறது, சீட்டு யாழ் சீட்டெல்லாம் நடத்தி மிகப்பெரிய அளவில் பண இழப்பை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் சார். அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கா பாருங்க. சனி சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 40 வயதுக்கு மேல 45 வயதுக்கு மேல தான் பணத்தையே சம்பாதிக்க போறீங்க சார். ஏனென்றால் சனி பகவான் என்பவர் ஒரு மந்தத்தனமானவர் இல்லையா? ஒரு ஸ்லோ கிரகம், அதாவது வந்து ஒரு மெதுவாக போகக்கூடிய கிரகம் சார். இந்த சனி சுக்கிரன்லாம் சேர்ந்து உங்களுக்கு தசா காலம் வந்ததுனாக்கா நீங்கள்லாம் 40 வயதுக்கு மேலே தான் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். 40 வயதில் அந்த சனி தசைலாம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தில் மிகப்பெரிய அளவில் பணத்தை 45 வயதுக்கு மேலே தான் சார் சம்பாதிப்பீங்க. அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்தில் நீங்க எந்த லக்னம்னா இருங்க, உங்க ஜாதக கட்டத்தில் புதனுடன் 2ஆம் வீட்டதிபதி சேர்ந்து அமர்ந்திருந்தா கண்டிப்பாக மாத வருமானம் மாதம் வரும், ஆனால் பாதிப்பையும் கொடுக்கும். ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் கம்மியாக வரும் சார், ஒரு மாதம் அதிகமாக கொடுக்கும். அப்போ சந்திரனுடன் 2ஆம் வீட்டதிபதி சேர்ந்து இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். சந்திரனுடன் சேர்ந்து இருந்தா 15 நாள் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் சார், 15 நாள் தேய்மானத்தையும் கொடுக்கும் சார். அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்தில் சூரியனுடன் 2ஆம் வீட்டை சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கும் சார். அதாவது ஒரு மாதம் அதிகமாக வரும் பணம், ஒரு மாதம் கம்மியாக வரும், பண பாதிப்பு வரும், பண இழப்பீடு வரும். ஒரு மாதம் நல்லா அபரிமிதமாக கொடுக்கும், அடுத்த மாதம் பார்த்தா பண இழப்பு கொடுக்கும் சார். சார், உங்க ஜாதக கட்டத்தில் குரு கேது இணைந்து இருந்தால் கண்டிப்பா கடன்காரன் ஆக போறீங்கன்னு அர்த்தம். குரு கேது இருந்தாவே கடனாளி ஆகிடுவோம் சார். ஏனென்றால் குரு கேது இருந்தா மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும்,
ஆனால் சில நிலைப்பாடுகளை கடனை கொடுத்து தான் சார், பண இழப்பை கொடுத்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும் சார். சார் அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கா பாருங்க. குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தா கண்டிப்பாக பெரிய லெவல்ல பணத்தை சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். பெரும் பணத்தை கொடுக்கும் சார். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும் சார். அதனால தான் உங்க ஜாதக கட்டத்திலலாம் நான் சொல்லும் இந்த அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். குரு சுக்கிரன் தான் கண்டிப்பா பணத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் கேது, குரு கேது, 2ஆம் வீட்டு கேது 2-8 தொடர்பு, 2ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு தொடர்பு பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடரை சந்தித்து தான் நீங்க ஒரு தொழிலை செய்யணும் சார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி 2-8 தொடர்பு பெற்றுட்டு ஏழை சீட்டு நடத்தி வீட்டை விட்டு ஓடணும்லாம் நிறைய பேர் இருக்கான் சார். தொழில் செய்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் பண இழப்பு கொடுத்துருக்கு. மிகப்பெரிய அளவு பெரும் பணத்தை இழந்து சின்ன பின்னமானவங்களாம் ஏராளமான பேர் சார். ஏராளமான பேர் 2-8 தொடர்பு இருந்தாக்கா கண்டிப்பா நீங்க தொழில் பக்கமே போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னாக்கா கண்டிப்பா பெரிய பணத்தை இழக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனால உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதி இருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழில் இழப்பீடெல்லாம் சந்திப்பீங்க. ஆனால் மிக 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 நீங்கள் கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் இழப்பீடை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த பயமுறுத்தத்துக்காக சொல்லல சார். உங்க ஜாதக கட்டத்துல நீங்க வாங்கி வந்த வரம் இதுதான். இந்த வரம் உங்களுக்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் உங்க ஜாதக கட்டத்துல பிஸ்னஸ்லாம் பண்ணவே கூடாது. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.